Hello dudes, this is Prabhakar from my channel iOS dude. MVC Architecture design pattern ஓட real time example எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தியரிட்டிக்கல் ப்ராசஸ் ஒரு iOS ப்ராஜெக்டில் எப்படி இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறது வியூ கண்ட்ரோலர். இந்த வியூ கண்ட்ரோலர் ப்ராசஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஒரு வியூ கண்ட்ரோலரை வியூ பார்ட்டாகவும் கோடிங் பார்ட்டாகவும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிசைனிங் பார்ட்டை வியூ ப்ராசஸ்க்கும் கோட் எடிட்டர் விண்டோவில் இருக்க கோடிங் பார்ட்டை மாடலுக்கும் கனெக்ட் பண்ணி உங்களால் ஒரு MVC ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் செக் பண்ண போகிறது வியூ. இந்த வியூவை வியூ கண்ட்ரோலருக்கு எப்படி கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணலாம். மெயின் டாட் ஸ்டோரி போர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரி போர்டுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஸ்ட்ரக்சர் வியூவில் உங்கள் வியூ கண்ட்ரோலர் ஷோ ஆகும். உங்கள் வியூ கண்ட்ரோலருக்கான சூப்பர் வியூ ஒன்று டிஃபால்ட்டாகவே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். சூப்பர் வியூக்கான சேஃப் ஏரியா பார்ட் விசிபிள் இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ப்ராசஸ் அந்த சேஃப் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ரியேட் பண்ணணும். லைப்ரரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வியூன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ ஷோ ஆகும். ஸோ வியூவை நான் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக சூப்பர் வியூவுக்கு சப் வியூவாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். சப் ப்ராசஸாக ஒரு லேபிளை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தென் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தென் காப்பி பண்ணி திரும்பவும் ரீஇனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வியூ பார்ட்டில் நான் கொடுக்குற ஒரு ப்ராசஸ் வியூ கண்ட்ரோலர் மூலமாக மாடலில் போய் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். தென் நான் ஒரு பட்டனை லைப்ரரியிலிருந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணி இந்த வியூக்கு அசைன் பண்ணுறேன். தென் லேபிளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லாஸ்ட் ப்ராசஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த லேபிளோட யூஸ் என்ன அப்படின்னா, மாடலில் ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ வியூ கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணி இந்த வியூவில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த லேபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் ப்ராசஸ்க்கான ப்ராசஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் இந்த வியூ பார்ட்டையும் கோடிங் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவுட்லெட் மூலமாக டிசைனில் இருக்க வியூ கண்ட்ரோலரை அந்த வியூ கண்ட்ரோலருக்கான கோட் எடிட்டர் விண்டோவில் இருக்க கிளாஸஸை அவுட்லெட் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிற ப்ராசஸ்க்கு நீங்கள் சைடில் இருக்க மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அசிஸ்டண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரி போர்ட்லேயே செப்பரேட் வியூவாக கோட் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். கீபோர்டில் இருக்க கண்ட்ரோலை கிளிக் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கோட் எடிட்டர் விண்டோவுக்கு மூவ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நேம் டெக்ஸ்ட் அப்படின்னு நேம் அலோகேட் பண்ணிக்கிறேன். அவுட்லெட் மூலமாக கனெக்ட் ஆகிடுச்சு. தென் ரெண்டாவது டெக்ஸ்ட் ஃபீல்டை கனெக்ட் பண்ணுறேன். ஏஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் அசைன் பண்ணுறேன். தென் பட்டனுக்கு வியூ கண்ட்ரோலரில் ஆக்ஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் பட்டனுக்கான ஆக்ஷன் நேம் சப்மிட் பட்டன் ஆக்ஷன் டைப் UI பட்டன் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் கொடுக்குறேன். தென் மாடலில் இருக்க வேல்யூ எடுத்து ஃபெச் பண்ணி இந்த வியூவில் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற இந்த லேபிளுக்கு நான் டிஸ்பிளே நேம்ஸ் லேபிள் அப்படின்னு நேம் அலோகேட் பண்ணி அவுட்லெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வியூவில் நான் கிரியேட் பண்ண ப்ராசஸ்க்கு எல்லாமே அவுட்லெட் யூஸ் பண்ணி கோட் எடிட்டர் விண்டோவில் கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது வியூ கண்ட்ரோலருக்கும் வியூக்குமான கனெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நம்ம பார்க்க வேண்டியது மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்டோட ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ குரூப் கொடுத்துக்கோங்க. இந்த நியூ குரூப் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ராஜெக்டில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கஸ்டம் நேம் கொடுத்து என்னோட ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைலுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில்
ஷிஃப்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஷிஃப்ட் ஃபைலுக்கான நேம் கொடுத்து அந்த மாடல் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுக்கணும். நான் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு சப் ப்ராசஸாக நம்மளோட மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட மாடலோட நேம் லிஸ்ட். ஸோ மாடலை கிளாஸாக டிக்ளேர் பண்ண போறீங்களா, ஸ்ட்ரக்சராக டிக்ளேர் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸுங்கிறது ரெஃபரன்ஸ் டைப், ஸ்ட்ரக்சருங்கிறது வேல்யூ டைப். நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரக்சர் டைப். ஸோ ஸ்ட்ரக்ட் கீவேர்டு கொடுத்து மாடலோட நேம் கொடுக்குறேன். மாடலோட ஷிஃப்ட் ஃபைலுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. மாடல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த மாடலுக்குள்ள 2 ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேரியபிள் அலோகேட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட வேல்யூவை எடுத்து இந்த மாடலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் நம்ம செக் பண்ண போகிறது இனிட் ப்ராசஸ். இனிட் ப்ராசஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வியூ கண்ட்ரோலரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் இந்த மாடலில் இருக்க வேரியபிளுக்கு வேல்யூ அண்டு மெமரி அலோகேட் ஆகும். இந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு எம்டி அலோகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இனிட் வித் பேராமீட்டர் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாடலை நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது சம் வேல்யூஸை இந்த மாடலுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க. அப்படி அலோகேட் பண்ணும்போது அந்த வேல்யூவை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிட் வித் பேராமீட்டர் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்குள்ள ஆப்ஷனல் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டைனமிக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது சம்டைம்ஸ் நல் வேல்யூ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை அந்த கீ இல்லாமல் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேஸில் நில் வேல்யூவாக பாஸ் ஆகும்போது ப்ராஜெக்ட் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிராஷ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நில் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இந்த நில் கண்டிஷன் செக் பண்ணுறது மூலமாக நில் வேல்யூ பாஸ் ஆகிறத தடுக்க முடியும். அந்த மாதிரி நில் வேல்யூ பாஸ் ஆனால் அப்படி பாஸ் ஆகிற வேரியபிளுக்கு நம்ம எம்டி அலோகேட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்டில் அது பர்டிகுலர் கீக்கு எம்டி அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னா சம் இஷ்யூ ஏதோ அக்கறை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நேம் அண்ட் ஏஜுக்கு இந்த இனிஷியலைஸ்ட் வித் பேராமீட்டரில் அந்த பர்டிகுலர் கீக்கான டைனமிக்காக வேல்யூ அசைன் பண்ணுறேன். நமக்கு தேவையான மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாடலை ஒரு வியூ கண்ட்ரோலரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வியூ கண்ட்ரோலர் டாட் ஷிஃப்ட் ஃபைலை கிளிக் பண்ணுறோம். அப்படி அந்த வியூ கண்ட்ரோலருக்கான ஷிஃப்ட் ஃபைலை கிளிக் பண்ணும்போது கோட் எடிட்டர் விண்டோவில் அந்த வியூ கண்ட்ரோலருக்கான கோடிங் பார்ட் ஓப்பன் ஆகும். அந்த கோடிங் பார்ட்டில் குளோபலாக மாடலை அரே டைப்பாக கிரியேட் பண்ணி அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட மாடலை 2 டைப் ஆஃப் ப்ராசஸாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று அரே டைப், இன்னொன்று டிக்ஷனரி டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வியூ கண்ட்ரோலருக்குள்ள வியூ டிட் லோடு மெத்தட்குள்ள மியூட்டபிள் டிக்ஷனரி கிரியேட் பண்ணி ஸ்டாட்டிக்காக வேல்யூ அலோகேட் பண்ணியிருக்கேன். இந்த மியூட்டபிள் டிக்ஷனரி வேல்யூவை நம்மளோட மாடலுக்கு டைரெக்டாக அப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி அப்பன் பண்ணும்போது எரர் த்ரோ ஆகுது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டபிள் டிக்ஷனரி வேல்யூஸை டைரெக்டாக அரே மாடலுக்கு அலோகேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் தான் அது. மாடலோட டிக்ஷனரி ஃபார்மேட் ப்ராசஸ் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டிக்ஷனரி ஃபார்மேட் ப்ராசஸை எடுத்து அரே மாடலுக்கு நம்ம அப்பன் பண்ணணும். அப்படி அப்பன் பண்ணும்போது தான் அந்த வேல்யூ மாடலுக்கு அலோகேட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனிட் வித் பேராமீட்டரோட யூசேஜ் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது. லேபிளில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேம் லிஸ்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அரே மாடல் டாட் நேம். ஸோ இந்த அரே மாடலோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க நேமை எடுத்து லேபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணும்போது மாடலில் இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க நேமை எடுத்து இந்த லேபிளுக்கு அசைன் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ என்ன செக் பண்ணியிருக்கோம்னா, ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி கோட் எடிட்டர் விண்டோவில் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அந்த பாஸ் பண்ண வேல்யூவை மாடலில் ஸ்டோர் பண்ணி அந்த மாடலில் ஸ்டோர் பண்ண வேல்யூவை எடுத்து வியூக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டாட்டிக் ப்ராசஸ். டைனமிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைனமிக்காக இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு டெலிகேட் மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபீல்டோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட டெலிகேட் மெத்தடை வியூ கண்ட்ரோலரில் இன்ஹெரிட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஃபீல்டோட டெலிகேட் மெத்தட் வந்து UI டெக்ஸ்ட் ஃபீல்டு டெலிகேட். இதை நான் வியூ கண்ட்ரோலரில் இன்ஹெரிட் பண்ணதுக்கு அப்புறம் வியூ டிட் லோடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு ப்ராசஸ்க்கு டெலிகேட் அலோகேட் பண்ணி அதுக்கு நம்ம செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான டெலிகேட் ப்ராசஸ் இந்த வியூ கண்ட்ரோலருக்குள்ள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு தான் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது டெக்ஸ்ட் ஃபீல்டு ஷுட் ரிட்டன் அப்படின்ற டெலிகேட் மெத்தட். இந்த டெலிகேட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சிமுலேட்டரில் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணும்போது ரிட்டன் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டு ஹைட் ஆகிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டெலிகேட் மெத்தட் யூஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வியூ டிட் லோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்க மியூட்டபிள் டிக்ஷனரியை காப்பி பண்ணி சப்மிட் பட்டன் ஆக்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது அந்த மியூட்டபிள் டிக்ஷனரிக்கான கீஸ் சேமாக வச்சுக்கிட்டு வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டை நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த டைப் பண்ணுற வேல்யூவை மியூட்டபிள் டிக்ஷனரிக்கு அலோகேட் பண்ணுறேன். தென் அந்த மியூட்டபிள் டிக்ஷனரியை மாடலுக்கு அலோகேட் பண்ணி அந்த மாடலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அரே மாடலுக்கு அப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ண ப்ராசஸ் வியூவில் இருந்து வியூ கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகி வியூ கண்ட்ரோலர்லேருந்து மாடலுக்கான ப்ராசஸ் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை மாடல்லேருந்து வியூ கண்ட்ரோலர் கொண்டு வந்து வியூ கண்ட்ரோலர்லேருந்து இந்த வியூக்கு எப்படி நம்ம அந்த வேல்யூஸ் அலோகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த டிக்ளேர் பண்ண அரேக்கு மாடல் அரேவை ஃபார் லூப்பில் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் அரேக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் இந்த ஸ்ட்ரிங் டைப்புக்கு அரே மாடலில் இருக்க வேல்யூ எடுத்து அப்பன் பண்ணும்போது நான் இங்கே என்ன அப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மாடலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நேமை எடுத்து இந்த ஸ்ட்ரிங் டைப்புக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன். இப்படி அலோகேட் ஆகும்போது ஹவு மெனி லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் ஃபுல்லாக எனக்கு எங்கே கிடச்சிரும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே நேம் லிஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அரேக்கு கிடச்சிரும். இந்த ஸ்ட்ரிங் அரேவை /n மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு நேமுக்கும் இன்னொரு நேமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். இந்த நெக்ஸ்ட் லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக டிஸ்பிளே நேம் லிஸ்ட் அப்படிங்கிற அரேவோட லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே நேம் லேபிளில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ரன் பண்ணி சிமுலேட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். நேமில் Xcodeன்னு கொடுத்துட்டு ஏஜில் 22ன்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். டிஸ்பிளே நேம் லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த நேம் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஒரு ப்ராசஸை வியூக்கு அலோகேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் அந்த வியூக்கான பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலர் மாடலை கனெக்ட் பண்ணி வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். தென் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போது அந்த மாடலில் இருந்து அந்த பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலர் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த வியூக்கு அந்த வேல்யூஸை ஃபெச் பண்ணும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி ப்ராசஸ் தான் நம்ம MVC ஆர்கிடெக்சர் டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு சாம்பிள் ஆப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வியூ அண்ட் மாடலை ஒரு வியூ கண்ட்ரோலரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.